அதான் சொல்லுவாங்க, தெருவில் போற சொறி நாயா கூட இருந்துரு, துறைமுருகனா இருந்துராது அப்படின்னாங்க. எனக்கு அதுக்கு அர்த்தம் அன்னைக்கு புரியல, இப்பதான் புரிஞ்சுச்சு. அடுத்த ராஜேந்திர சோழன் வந்து அந்த முதல்வர் உதவா நிதி, எதுக்கும் உதவாத நிதிய அடுத்த ராஜேந்திர சோழனா, ஏன் உன் பிள்ளைக்கு பதவி கொடுத்தான், உனக்கு பதவி கொடுத்தான், உங்களை கொள்ளையடிக்க வழி விட்டான், நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நாசமாக்க வழி கொடுத்தான்றதுக்காக ராஜேந்திர சோழனோட போய் ஒப்பிடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? நீ வந்து தமிழர்களுக்கு பண்ற துரோகமா தெரியலையா இது? ராஜேந்திர சோழன் எப்பேற்பட்ட மன்னன், உலகெங்கும் இந்து தர்மத்தை நிலைநாட்டியவர், உலகெங்கும் வந்து இந்த இந்துனா என்னன்னு காமிச்சவர், அவர் இந்து மன்னர். அவரு இவன மாதிரி இந்து மதத்தை அழிப்பேன், சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு அலையில. ராஜேந்திர சோழன் வந்து கடல் கடந்து போய் இந்து தர்மத்தில் நிலைநாட்டினார், பல கோயில்கள் கட்டினாரு. இவர் என்ன செஞ்சா, நடிகைக்காண்டி கார் ரேஸ் தானே நடத்தினா, அதனால ராஜேந்திர சோழன் ஆயிடுவாங்கன்னா? உனக்கு சோறு வேணுங்கிறதுக்காண்டி இருக்கிற பழைய மன்னர்கள் வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. இது கேட்க ஒருத்தவங்க துப்பே இல்லை பாருங்க. திமுக எவனோ ஒருத்தர் ஓசை சூடு சொன்ன வரவே வராதா? யார போய் யாரோட கம்பேர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, யார போய் யாரோட ஒப்பிடுறேன் கேட்கவே மாட்டீங்களா? என்னடா இப்படி மானம் கட்டவங்களா இருக்கீங்க?